இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நம் நம்பிக்கையின்மையை மேற்கொள்வோம். வசனம் மார்க் 6:6. அவர்களுடைய அபிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாருங்க, இயேசு அவருடைய சொந்த ஊரில் பார்க்குறாரு, நம்பிக்கையின்மையை எதிர்கொள்கிறாரு. அப்போ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப நல்லா தெரியுது. ஆனாலும் பாருங்களேன், அவர் சொல்கிறாங்க அந்த மக்கள் அதே அதிகாரத்திலலாம் பாருங்களேன், அவர் ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கேருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இப்படியாக அவரை பற்றி சொல்கிறாங்க. இப்படி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு செருப்பு தைக்கிற மகன் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பலத்த செய்கையிலான கரங்களை அற்புதங்கள் நடக்குது. அவர் பாதையெல்லாம் எங்கே போனாலுமே சுகம் இருக்குது, ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை பற்றி பேசுகிறாங்க. அப்போது பின்னாடி பேசுகிறாங்க. அப்போ இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்று வேறு எங்கும் கனவீனம் அடையான். இன்று வரைக்கும் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன், அநேக ஊழியக்காரர்கள் சொந்த வீட்டில் சொந்த ஊரில் என்ன பண்ண மாட்டாங்க, பெருசாக கனமாக பார்க்க மாட்டாங்க. காரணம், அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்த காரியத்தை தான் அவங்க இதயத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் தேவன் அவங்க மூலியமாக வெளிப்படுகிற காரியத்தை ரொம்ப பெருசாகவே பார்க்க அவங்களால முடியல. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை ரொம்ப பெருசாக ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போது அதனால தான் சில டைம் சொந்த இடத்துலையே அவங்களுக்கு பெருசாக கனம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கு கூட இது இப்படி தான் ஏங்கி கொண்டு இருக்குது பாருங்களேன். ஈவன் ஒரு ஊழியக்காரர் மனைவி கூட புரிஞ்சிக்காத நிலையில் இருக்கிறாங்க. நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் இல்லை? அப்போது இதெல்லாம் காரணம் என்னென்னா, தேவன் சொல்லி வைத்திருக்குது அப்படியே நடக்குது. இது புதுசாக இது நம்மளுக்கு தோன்றலை, ஆல்ரெடி சொல்லி வச்சுக்க தான் நம்ம படிச்சிட்ருக்கோம். அப்போது இவருக்கு நோயாளி மேலே கை வைக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம்லாம் சொந்த ஊரில் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம், ஒரே காரணம் என்னென்னா அவ்விசுவாசம். அப்போது ஒரு மனுஷனுடைய பாவத்தை காட்டிலும் அவ்விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறாரு. அவரால் பலத்த காரியம் செய்ய முடியாமல் போகிறது காரணமே அவ்விசுவாசம். அப்போ இந்த காலை வேளை தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அவ்விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு ஒரே தடை யார் தெரியுமா? நம்மளுடைய அவ்விசுவாசம். தவிர தேவன் தாமதிக்கவே மாட்டார். தேவன் நமக்கு கொடுக்குற தேவன், அள்ளி கொடுக்குற தேவன் அவர் பாருங்க. அப்போ அந்த காலையில் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக சொல்கிற ஒரு காரியம், நம்ம உள்ளத்தில் நம்பிக்கையில்லாத தன்மை இயேசுவின் செயலை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது அவர் மக்களுக்கு ஆற்றலாக சாட்சியாக இருந்தும் பாருங்களேன், அவருடைய சொந்த ஊரில் மக்கள் அவரை பற்றி தெரிந்திருந்தோம் அவரை முழுமையாக நம்ப தயங்குகிறாங்க. அதான் நம்ம பொதுவாக சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கை பற்றி ஒன்று போல ஒன்றாக பேசுகிறோம் இந்த காலவெளியில். உண்மையில் இவை ரெண்டும் இணைக்கப்பட்டாலும் இரண்டு வேறுபட்ட விஷயங்கள். எதுனா, எதிரி என்ன, இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற இரண்டு சக்தி வாய்ந்த கருவி எது தெரியுமா? சந்தேகம் இருந்தால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போக முடியும். ரெண்டாவது கீழ்ப்படியாமை. பாருங்கள், கீழ்ப்படியாமல் ரெண்டும் இருக்கிறதுனால தான் நம்மளால் அற்புதத்தையும் நம்மளால் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தான் தடையாக இருக்கிறோம். அவ்விசுவாசம் என்பது பாவத்தை விட ரொம்ப கொடுமையானது பாருங்கள். அது நம்மக்கிட்ட இருந்து தான் பிறக்குது பாரு. அது அன்றைக்கு சொந்த ஊரில் இயேசுக்கு இந்த நடந்தது. ஆனால் இன்றைக்கு இதனால் என்ன நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம்னா, அவ்விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவனுடைய செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடியது தான் இந்த அவ்விசுவாசம். அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும் பாருங்கள். இந்த அவ்விசுவாசம் இருக்கிறதுனால தான் அநேக முறையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு காரியம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம், பெற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன ஆகுது, ஒரு சோர்வு உண்டாகுது. சோர்வு வந்தோடனே என்ன பண்ணுறோம், நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணுறோம், கம்மியாகுது இல்லையா? ஒருத்தர் மேலே நம்மளுக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களோட நேரத்தை செலவு பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த சத்ரு இன்றைக்கு கூட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காம்பாங்களேன். நம்ம அநேக காரியங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு என்ன ஆகுது, சோறு உண்டாகுது. சோறு வந்தோன்னே நம்ம நேரத்தை கொடுக்குற காரியத்தை நம்ம மறந்துடுறோம் பாருங்கள். அப்போது இதுவுமே ஒரு விதத்தில் என்ன ஆகுதுன்னா அவ்விசுவாசத்தை தான் குறிக்குது பாருங்களேன். ஏன்னா விசுவாசம் உள்ள அவர் எப்போது எனக்கு செய்வார், நான் கேட்ட காரியத்தை அவர் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு நாள் நிச்சயமாக நான் அதை அனுபவிப்பேன், நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்போது நான் எப்போதும் தேவன்கிட்ட கொடுக்குற நேரம் அதிகமாக தான் இருக்கும், தவிர கம்மியாகாது. ஜெபிப்போம்.
பரலோக தகப்பனே, எங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையின்மையை அழிக்கும்படியாக தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் அந்த காலை வேளையில் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையிலும் செயலிலும் அப்பா இரண்டாம் வருகையிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒரு போதும் நாங்கள் சந்தேகத்தோட நம்பிக்கையின்மையோடு நாங்கள் வாழக்கூடாதுப்பா ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த காரியம் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு கொடுப்பீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அதை நேரம் காலம் தாமதம் ஆனாலும் நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையினால் நடத்தி உம்முடைய அற்புதங்களை காணும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.